இன்று திருமண பந்தத்திற்கான அழைப்பை நீ நிராகரித்து விட்டாய். ஆனால் உனது வாழ்க்கை பயணத்தில் உன்னுடைய கடமையின் உச்சத்தை அடைவதற்கு இப்பொழுது தாங்கள் மகிழ் சந்தேகமாக உள்ளது. இதுவரை அவள் யமனை மணப்பதற்கு தயாராகவே இல்லை. எப்படி நடக்கும்? ஏதோ தவறாகவே படுகிறது செவ்வாய். அதை கண்டறிய வேண்டும். தகி தாமினியை என்னுடைய தாளத்திற்கு இணங்க நடனம் புரிய வைக்கிறேன். நீதான் அவளது உணர்வுகளை காயப்படுத்தி விட்டாய். நான் கந்தர்வ ராஜா சித்ரரத்னரின் புதல்வி சபதம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துள்ளேன். ஒரு முறை தாமினி, மீண்டும் ஒருமுறை சனியிடம் நீ பேசிப்பார். இரண்டாவது வாய்ப்பு அளிக்க முடியும் என்றால் நீ ஏன் அந்த வாய்ப்பை அளிக்க கூடாது? உனது வாழ்க்கை பயணத்தில் உன்னுடைய கடமையின் உச்சத்தை அடைவதற்கு உனக்கு நிச்சயமாக ஒரு பெண்ணின் துணை தேவை. உணர்வுகளுக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. வார்த்தைகள் என்னுள் முடிவடைந்து விட்டது. ஒரு பெண்ணிற்கு அவளது வாழ்க்கை துணையே அவளின் பிரபஞ்சமாவான். ஆனால் உண்மையில் தேவர்களின் வாழ்க்கையோ அதிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். நீ யமனை துணையாக தேர்ந்தெடுத்துள்ளாய். சுஜம்பரத்தில் உன் எண்ணத்தையும் கூறினாய். எண்ணத்தை விட யமனின் அழைப்பு எவ்வளவோ மேலானது. அதன் விளைவு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நினைவில் வைத்துக்கொள், ஒரு முறை உன் தவறை உணர்ந்து கொள். பிறகு நான் அனைத்தையும் மறந்துவிட்ட என் வாழ்வை உனக்கு அர்ப்பணித்து விடுவேன். இதற்காகத்தான் தாங்கள் தாமினியின் திருமணத்தை ஏற்று நடத்த வந்தீர்களா? விட்டது போல் தோன்றுகிறது.